இனிமே உங்க பர்ஸ்ல பாக்கெட்ல இருக்கக்கூடிய இந்த 500 ரூபா நோட்டு, 200 ரூபா நோட்டு, 100 ரூபா நோட்டு, 50 ரூபா நோட்டு, 20 ரூபா நோட்டு, 10 ரூபா நோட்டு இந்த மாதிரி கேஷ் எல்லாமே சீக்கிரமா செல்லாத காசா மாற போகுது. என்னப்பா சொல்ற? என்னைக்காவது நீங்க உங்க பேண்ட் பாக்கெட்லயோ சட்டை பாக்கெட்லயோ மறந்த மாதிரி இந்த காசை வச்சுட்டு துவைச்சதுக்கு அப்புறம் அந்த காசை திருப்பி எடுக்கும் போதே அப்படியே பார்த்து பொறுமையா எடுப்போம். என்னடா கிழிஞ்சிருமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருக்கும். அது மட்டும் இல்லாம அதை அப்படியே காய வச்சு அப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து காசுக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் தருவோம், கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணிட்டு இருப்போம். ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு பேப்பர். ஆனா இனிமே அந்த தலைவலி கிடையாது. ஏன்னா RBI என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு புது வகையான காசை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க. உண்மையாவே சொல்றாங்க, புர்டா உருக்காகலாம் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கல, உண்மையாவே RBI புது நோட்டை கொண்டு வர போறாங்க. இந்த நோட்டு பாத்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக்காலான பாலிமர் கேஷ்னு சொல்றாங்க. இந்த நோட்டு ஆல்ரெடி மக்கள் கிட்ட புழக்கத்துல விட்டுட்டாங்க. ஸோ சக்சஸ் ஆனனால தான் இந்த விஷயத்த வந்து நம்ம ஃபுல்லாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமான்னு RBI ரொம்ப தீவிரமா ஆலோசனைப்பட்டிருக்காங்க. நம்ம நாடு ஆல்ரெடி டிஜிட்டல் பேமெண்ட்ல ரொம்ப கிங்கா இருக்காங்களே, எல்லா மக்களுமே டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லிட்டு அந்த கூகுள் பே, ஃபோன்பே தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏன் வந்து கேஷுக்காக மறுபடியும் முக்கியத்துவம் தராங்க அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கலாம். அது மட்டும் இல்லாம இப்பதானே 10 வருஷத்துக்கு முன்னாடி தானே எல்லா பழைய நோட்டுகளும், அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த நோட்டுகள் எல்லாத்தையுமே பேன் பண்ணிட்டு புது நோட்டுகள் எல்லாத்தையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்குள்ள ஏன் மறுபடியும் வேற கேஷுக்கு மாற போறாங்க RBI அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்ன தெரியுமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 2015 அந்த டைம்ல தான் வந்து புது கேஷ் எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த டைம்லேயே வந்து இந்த பாலிமர் பிளாஸ்டிக் கேஷை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி RBI நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் வந்து அவங்க கிட்ட அந்த டைம்ல அந்த மாதிரி டெக்னாலஜி அப்படின்றது இல்லை. ஆனா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஃபுல் டெக்னாலஜின்றது இருக்கு. அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டியாக இருந்தாலும் சரி, லைஃப் டைமாக இருந்தாலும் சரி, இந்த பேப்பர் நோட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த பிளாஸ்டிக் பாலிமர் நோட்டுன்றது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால கண்டிப்பாக இதை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்தியாவும் ரொம்ப மும்பரம் காட்டிட்டு இருக்காங்க. இதனால சாதாரண மக்களுக்கு என்ன லாபம்? இந்த பிளாஸ்டிக் கேஷ் ATM மிஷினில் வருமா வராதா? இந்த பிளாஸ்டிக் கேஷுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக பேச போகிறோம். இந்த கேஷ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிழிச்சிங்கனாலும் கிழியாது, தண்ணி பட்டாலுமே நனையாது, நீங்கள் எவ்வளோதான் மடித்து என்ன டேமேஜ் பண்ணாலும் அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகாது. ஏன் நெருப்புல போட்டிங்கன்னா கூட அவ்வளோ சீக்கிரம் எரியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த நோட்டை யாருனாலையும் அவ்வளோ ஈஸியாக கள்ள நோட்டை அடிக்க முடியாதுன்னு RBI சைட்லேருந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. இப்போ வீடியோ ஃபுல்லாக பாருங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் இன்னும் வாய்ஸ் ஆர்மி கேங்கில் ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்போ வாய்ஸ் ஆஃப் இண்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணிடுங்க. நம்ம 1475 பேர் இருக்கோம். ஸோ நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணி தெரியாத உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. வளவலன்னு பேசாம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாமா? ஐம் வெற்றி, உங்களை வாய்ஸ் ஆஃப் இண்டி சேனலுக்கு வரவேற்கிறேன். We are united for truth. உண்மையை அறிய வாருங்கள். விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ஷாக்கிங்கான டேட்டா சொல்றேன். என்னதான் இந்தியா வந்து டிஜிட்டல் கரன்சில வந்து ஒரு கிங்கா இருந்தாலுமே இந்த கேஷ்ல பாத்தீங்க அப்படின்னா மக்கள் வந்து இன்னும் அதிக அளவுல இந்த பணத்தை வந்து புழங்கிட்டே தான் இருக்காங்க. 2026 மே மாச கணக்குப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த ரூபாயோட புழக்கம் எவ்வளவு தெரியுமா? 42.68 லட்சம் கோடி ரூபாய். இவ்வளவு பணம்ன்றது மக்கள் கிட்ட அதிகமா புழங்க பாத்தீங்க அப்படின்னா அது டேமேஜ் ஆகும், கிளியும், அப்புறம் வந்து ரொம்ப பழசாகும். ஸோ இதனால பாத்தீங்க அப்படின்னா RBIக்கு வந்து ரொம்ப தலைவலியா இருந்துட்டு இருக்கு. போன வருஷத்துல மட்டும் RBI புது நோட்டு பிரிண்ட் பண்றதுக்காக எவ்வளவு தெரியுமா செலவு பண்ணிருக்காங்க? 6732 கோடி ரூபான்றது புது நோட்டை பிரிண்ட் பண்றதுக்காக மட்டுமே செலவு பண்ணிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வருஷம் 2025 பாத்தீங்க அப்படின்னா 5101 கோடி ரூபான்றது புது நோட்டை வந்து பிரிண்ட் பண்றதுக்காக RBI செலவு பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஒரு வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா 1600 கோடி ரூபான்றது அதிகமாயிருக்கு. அது மட்டும் இல்லாம போன வருஷம் பாத்தீங்க அப்படின்னா RBI இந்த டேமேஜ் ஆன பழைய கிழிஞ்ச நோட் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அது எல்லாத்தையுமே ஃபுல்லா கலெக்ட் பண்ணி அதோட மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 2380 கோடி ரூபா. ஃபுல்லாவே பழைய கிழிஞ்ச டேமேஜ் ஆன நோட்டு இது எல்லாத்தையுமே RBI டோட்டலா அழிச்சிருக்காங்க. இதுல கொடுமை என்னன்னா அதிகமா டேமேஜ் ஆன நோட்டு எந்த நோட்டுனா 500 ரூபா நோட்டும் 100 ரூபா நோட்டும் தான். அப்ப இந்த 10 ரூபா 20 ரூபா நோட்டோட நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க. அதுதான் நம்ம ஃபுல்லா போட்டு மடிச்சு கசக்கி அந்த அளவுக்கு கொடூரமா யூஸ் பண்ணிருக்கோம். இதனாலேயே பாத்தீங்க அப்படின்னா RBIக்கு ஒரு வருஷமும் இந்த புது நோட் அடிக்கிறதுன்றது ரொம்பவே தலைவலியே இருந்துட்டு இருக்கு. அதனாலதான் RBI இந்த புது விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க. அதுதான் பாலிமர் பிளாஸ்டிக் கேஷ். பெரிய வெற்றி. அது என்ன பிளாஸ்டிக் கேஷ்? இது வந்து இந்த ATM கார்டு, டெபிட் கார்டு மாதிரி ஃபுல்லா தடிமனா இருக்குமா, வெயிட்டா இருக்குமா, இல்ல பிளாஸ்டிக்னு சொல்லி சொல்றாங்களே பிளாஸ்டிக் மாதிரியே இருக்குமா அப்படிலாம் நீங்க நினைக்கலாம். இது நம்ம சாதாரண கடையில் கிடைக்கக்கூடிய பிளாஸ்டிக் மாதிரி கிடையாது. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பர் சயின்ஸ் இருக்கு. பயாக்சிக்ஸ் ஓரியன்டட் பாலிப்ரோப்பலைன் சொல்லிட்டு ஒரு பிரத்யேகமான மூலப்பொருள் இருக்கு. ஸோ அதில் தான் இந்த புது நோட்டு எல்லாமே தயாரிக்க போறாங்க. இந்த மூலப்பொருள் மூலயமா தயாரிக்கிற இந்த புது நோட்டு பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க அப்படியே பேப்பர் நோட் இருக்கு பார்த்தீங்களா, சேம் அதே சைஸ்ல அந்த தடிமன்ல அவ்வளோ மெலிசா இருக்கும். பட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ராங் ஆனது, அவ்வளோ சீக்கிரமா கிளியாது. இதோட 3 முக்கியமான விஷயம் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா
ரொம்ப டியூரபிலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ரீமான ஆயுள் வந்து இது இருக்குது. சாதாரண பேப்பர் நோட்டை கம்பேர் பண்ணும்போது இதோட லைஃப் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 3லேருந்து 5 மடங்கு வரைக்கும் அதிகமாக உழைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் அழுக்கு வந்து ஈஸியாக நம்ம துவச்சி கூட போட்டு ஃபுல்லாக அந்த அழுக்கு எடுத்துடலாம். அது இல்லாமல் தண்ணி பட்டுச்சு அப்படின்னா இந்த நோட்டு நனையாது. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கள்ள நோட்டு அடிக்கிறதுன்றது இந்த நோட்டை பொறுத்த வரைக்கும் சுத்தமாக வாய்ப்பே இல்லாத விஷயம். ஏன் அப்படின்னா இந்த நோட்டுக்கு நடுவில் டிரான்ஸ்பரண்டான ஒரு பகுதின்றது நடுவில் வரும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோ ஆப்டிக் ஹோலோகிராம்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி அந்த டிரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடிய பகுதியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இதை வந்து கள்ள நோட்டு அடிக்கிறவங்களால காப்பியே பண்ண முடியாது. மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது கம்ப்ளீட்லி எக்கோ ஃப்ரெண்ட்லியானது. சாதாரண பேப்பர் நோட்டுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது பழசாயிடுச்சு கிழிஞ்சிருச்சு அப்படின்னா ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஃபுல்லாக எரிச்சிருவாங்க. ஆனால் இந்த நோட்டை பொறுத்த வரைக்கும் இது பிளாஸ்டிக்ன்றனால 100% வந்து ரீசைக்கிள் பண்ணக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த நோட்டை நம்ம ரீசைக்கிள் பண்ணி வேற ஒரு பொருளாக கூட நம்மளால மாற்றி ரெடி பண்ணிக்க முடியும். என்ன வெற்றி இவ்வளோ சூப்பரான விஷயமா இருக்கே, இதை ஏன் இந்தியா வந்து இவ்வளோ வருஷமாக கொண்டு வராமல் இப்போ ஏன் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது வந்து இந்தியா இன்னைக்கு நேற்றுன்னு ஆரம்பிக்கல, கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த விஷயத்தை இந்தியா கையில் எடுத்துட்டாங்க. பட் என்னன்னா அதில் இந்தியா ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. 2012 பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசாங்கம் வேற காலநிலைகள் இருக்கக்கூடிய சிட்டிஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் கிட்ட ஆல்ரெடி புழக்கத்தில் விட்டாங்க. எந்தெந்த சிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக மழை பெய்யக்கூடிய கொச்சி சிட்டியில் வந்து இந்த நோட்டை புழக்கத்தில் விட்டாங்க. ரெண்டாவது வந்து மிதமான காலநிலை கொண்ட மைசூர் சிட்டியில் இதை புழக்கத்தில் விட்டாங்க. மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கடுமையான வெயில் அடிக்கக்கூடிய ராஜஸ்தானில் இந்த நோட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஜெய்ப்பூரில் ஓகேங்களா. நாலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா கடலோர பகுதியான புவனேஸ்வரில் சிட்டிலையும், அடுத்து ரொம்ப குளிர் பிரதேசம்னு சொல்லக்கூடிய பனி பொழியக்கூடிய சிம்லாலையும் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி 5 டிஃப்ரென்ஸான காலநிலை கொண்ட சிட்டிஸ்ல எல்லாமே இந்த நோட்டை ஆல்ரெடி இந்திய அரசாங்கம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதாவது மக்கள்கிட்ட புழக்கத்திலே விட்டாங்க. இந்த 5 சிட்டிலையும் சேர்த்து மொத்தமாக 1 பில்லியன் அதாவது 100 கோடி ரூபா 10 ரூபா நோட்டுகளை மக்கள்கிட்ட ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க. ஆனால் அப்போ என்னாச்சு தெரியுமா, இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாகவே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா ஏடிஎம் மிஷினால இந்த பாலிமர் கேஷ் நோட்டை வந்து என்னவே முடியல, ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிறனால ரொம்ப சிக்கலாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த நோட்டுகளை மக்கள் கிட்ட கொண்டு போய் புழக்கத்தில் வர்றதுக்கான டெக்னாலஜி ஆட்டோமேஷன் மிஷின் டெக்னாலஜின்றது இந்தியா கிட்ட அப்போ சுத்தமாக கிடையாது. ஸோ அதனாலே இந்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த விஷயத்தை அப்படியே கிடப்புல போட்டாங்க. 2012 தோல்வி அடைஞ்ச விஷயத்தை ஏன் இப்போ ஆர்பிஐ கையில் எடுத்திருக்காங்க நீங்க நினைக்கலாம். இதெல்லாம் வந்து நடந்தது பார்த்தீங்க அப்படின்னா 12-14 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இப்போ இந்தியா கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா நிறையவே டெக்னாலஜின்றது இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஏடிஎம் மிஷின்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஹார்ட்வேர் சேஞ்ச் சாஃப்ட்வேர் சேஞ்ச் பண்ணணும்னாலே போதும். இப்போ புதுசாக வரக்கூடிய இந்த பாலிமர் கேஷை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒர்க் ஆகிற மாதிரி பண்ண முடியும். இந்திய ரிசர்வ் வங்கி இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம கிட்ட தேவையான முழு டெக்னாலஜின்றது இப்போ நம்ம கையில் இருக்கு. ஸோ அதனால இந்த புது பாலிமர் கேஷ் வந்து மக்கள் கிட்ட புழக்கத்தில் வர்றதுக்கு நம்ம கிட்ட இதுதான் சரியான டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக உடனே பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் கிட்ட புழக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த 500 ரூபா நோட்டெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாமே வந்து திடீர்னு இந்த பாலிமர் கேஷாக மாற்ற மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த 10 ரூபா 20 ரூபா நோட்டெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா பேப்பர் நோட்டு, அது எல்லாமே திருப்பி என்ன பண்ணுவாங்கன்னா வாபஸ் வாங்குவாங்க. வாங்கிட்டு 10 ரூபா 20 ரூபாவில் பாலிமர் கேஷ்ன்றதை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அந்த விஷயம் வந்து சக்ஸஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு டைம் ரீசெக் பண்ணுவாங்க. ஸோ மக்கள் கிட்ட இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு செக் பண்ணி ஓகே ஆச்சுன்னா மட்டும்தான் அதுக்கு அடுத்து 100 ரூபா நோட்டு 200 ரூபா நோட்டு 500 ரூபா நோட்டுன்ற நோட்டு எல்லாமே புதுசாக ஆர்பிஐன்றது இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. உலக அளவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா நாட்டில் 1988 பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளாஸ்டிக் பாலிமர் கரன்சின்றதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 1996 ஃபுல்லாகவே அந்த நாட்டோட எல்லா கரன்சியுமே வந்து இந்த பாலிமர் கரன்சிக்கு மாறிட்டாங்க. இன்னைக்கு சுச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா கனடா, சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, இங்கிலாந்து இந்த மாதிரி 60 நாடுகளுக்கு மேலே ஆல்ரெடி இந்த பாலிமர் கேஷ்ன்றதை வந்து புழக்கத்தில் மக்கள் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால இந்தியா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்மளும் இதுக்கு சீக்கிரம் மாறி ஆகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆரம்பத்தில் இதை பிரிண்ட் பண்ணக்கூடிய செலவு அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருந்தாலுமே லாங் டேர்மாக பார்க்கும்போது போக போக பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் கிட்ட வந்து இது புழக்கத்தில் அதிகமாக இதோட தரம்ன்றது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால வந்து இதோட டேமேஜ்ன்ற அளவு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி. அதனால திருப்பி ரீபிரிண்ட் பண்ணக்கூடிய செலவு அப்படின்றது இந்திய அரசாங்கத்துக்கு ரொம்ப மிச்சம் ஆகும். இதனால பல ஆயிரம் கோடி ரூபாய் இந்திய அரசாங்கத்தினால சேவ் பண்ண முடியும் வருஷம். ஸோ அதனால உங்க பாக்கெட்ல இருக்கக்கூடிய இந்த பழைய பேப்பர் கேஷ்ன்றது எல்லாமே சீக்கிரமாக மாறப்போகுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த பிளாஸ்டிக் பாலிமர் கேஷ்ன்றதை வரவேற்கிறீங்களா? அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு இந்த பேப்பர் நோட்டு தான்ப்பா பிடிச்சிருக்கு, இதே தான் நல்லா இருக்கு அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த விஷயம் தெரியாத உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அடுத்து நான் வேற என்ன டாப்பிக்கில் வீடியோ பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் வீடியோ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். நீங்கள் என்ன வாய்ஸ் ஆஃப் கேங்கில் ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்போ வாய்ஸ் ஆஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணிடுங்க. நம்ம 1475 பேர் இருக்கும். ஸோ நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணி தெரியாத உண்மையை தெரிஞ்சுக்கோங்க.
ஸோ வாய்ஸ் ஃபார் மீ உங்கள் தாட்டனை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் கிளம்புறேன், அது வரைக்கும் பாய்.